நாகையில் அதிகாலையில் இருந்து இடைவிடாது கனமழை பெய்து வருவதால் வீட்டை விட்டு மக்கள் வெளியே வர முடியாத சூழல் உள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாலமுத்துமணியிடம் கேட்கலாம். பாலமுத்துமணி, நிலவரம். சிவரஞ்சனி, நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை அதிகாலை 5 மணிக்கு பெய்ய துவங்கிய கனமழையானது தற்பொழுது வரை இடைவிடாது கொட்டி தீர்த்து வருகிறது. கிட்டத்தட்ட 3 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை என்பது வெகுவாக முடங்கியுள்ளது. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு சூழல் தான் நிலவி வருகிறது. குறிப்பாக கிராமப்புறங்களில் உள்ள சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படக்கூடிய காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. அது மட்டுமல்லாமல் அங்குள்ள குளங்கள், சிறு சிறு வாய்க்கால்கள், ஆறுகள் உள்ளிட்டவை நீரால் நிரம்பக்கூடிய ஒரு நிலையில் நீர்நிலைகள் முழுவதுமாக நீர் நிரம்பி காணப்படுகிறது. மேலும் கனமழை நீடித்தால் நிச்சயமாக ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் இருக்கும். ஆகவே இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்பது துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட மாவட்டம் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட இடங்களில் தங்கும் முகாம்கள் தற்காலிகமாக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. உடனடியாக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் அவர்களுக்கு தேவையான உணவுகள், அதே போல அவர்கள் தங்குவதற்கான இருப்பிட வசதி, அதே போல அவர்களுக்கான கழிவறை, குடிநீர் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளோடு தயார் நிலையில் முகாம்கள் வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய காட்சியானது வலிவலம், திருப்புவளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள முக்கிய சாலைகள், அதாவது கிராமப்புற சாலைகளா இருக்கட்டும், பிரதான சாலைகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் சாலைகளில் தாழ்வான பல்வேறு இடங்களில் மழையில் தேங்கி உள்ளதுதான் தற்பொழுது கள தகவலாக உள்ளது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுத்து.